வணக்கங்க. இது வந்து ஷூ ராக்கு. ஷூ ராக்கில் இந்த மாதிரி பீடிங்கு நம்ம ஒட்டியிருக்கோம். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். 1/2 இன்ச் ப்ளைவுட் டபுள் சைடு மைக்கா ஒட்டி இந்த பீடிங் ஒட்டியிருக்கோம். இது ஆணி போடுறது ஃபெவிகால்லாம் வைக்கிறதுலாம் எதுவும் இல்லை. ஃபெவிக்விக்கில் ஒரு ஃபெவிகால் கம்பெனியில் இப்போது நியூ ப்ராடக்டாக விட்டுருக்காங்க. அதை நான் இப்போ காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இந்த மாதிரி பீடிங் தான் நம்ம இப்போது ஒட்ட போகிறோம். பேஸ்ட் பண்ணணும். இந்த பேஸ்ட்டு அப்படியே ஜிக்ஜாக நம்ம பேஸ்டிங் போட்டோம். இப்போது பெண்டு எதுவுமே இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரியே பெண்டு நின்றுடும். ஒரு 3 செகண்ட் தான் பாருங்கள். கரெக்டாக வச்சுட்டு நம்ம வயிற்று பிடிச்சி வேண்டி தான். ஓகேங்க. இப்போ காஞ்சிருக்கோம். வராது, அவ்வளோதான். ஒட்டிக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கு இன்னொரு பீஸும் நான் ஒட்டுறேன் பாருங்கள். ஜிக்ஜாவாக போட்டு இதில் இந்த ஓர கையில் பெண்டுனாலும் இதில் பெண்டுனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு சந்தனுக்கு இப்போ இது அழுத்துனா அப்படியே ஒட்டிக்கும். பெண்டு மறுபடியும் வராது, அப்படியே ஃபிக்ஸடு தான். நம்ம அந்த டோரில் 1/2 இன்ச் ப்ளைவுட் டபுள் சைடு வந்து நம்ம மைக்கா ஒட்டியிருக்கோம். இந்த மைக்காவில் நல்லா ஒட்டிக்கும். ரெண்டாவது பிரச்சனை மைக்கோட ஒச்சன் தான் வரும் தவிர அது விடாது. நம்ம அராலைட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து கையிலலாம் கை காலில் அப்படியே நாஸ்தி ஆகிடும். இந்த இடம்லாம் நாஸ்தி ஆகிடும். நமக்கு இந்த இது அந்த பிரச்சனையே இல்லை. இந்த அவ்வளோதான் ஒட்டிக்கிட்டு வராது, நல்லா ஒட்டி. இப்போ இது ஃபுல்லாக இந்த ஃபினிஷிங் ஒட்டிட்டு இந்த சைட்லேயும் இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு அப்படியே ரவுண்ட்லேயும் ஓட்ட போகிறோம் நம்ம. அது ரவுண்டு எடுத்து இது வந்து கிளாஸ் ஒட்டுவோம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு எடுத்து நான் அனுப்புகிறேன்.